வேளையிலே ஒரு தெய்வீகமான தியான நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்றிக் கொடுத்த ஐயா அவர்களுக்கும், இறைவணக்கம், குருவணக்கம், ஞான கானம், காயகல்பம் என அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக ஏற்றிக் கொடுத்த அனைத்து இறை அருள் தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைய தெய்வீக சிந்தனை, அதாவது இறைநிலையை, இறைவனை அடைவதற்கு நமது முன்னோர்கள் பல வழிகளை ஏற்படுத்தி வைத்தார்கள். அதை மார்க்கங்கள் அப்படின்னு சொல்வது வழக்கம். அதில் அருட்தந்தை அவர்கள் ஞான மார்க்கத்தை இன்றைய உலகிற்கு தேவை என்று எடுத்து அதை எவ்வளவு எளிமையாக வடிவமைக்க முடியுமோ வடிவமைத்து நம் கையில் சேர்த்திருக்கிறார். அப்போ அந்த ஞான மார்க்கத்தினுடைய உச்சகட்ட நோக்கம் அனைவரும் ஒன்று என்பதை உணர்ந்து அந்த இறைநிலையை உணர்வது. அப்ப அதற்கு அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா கர்மயோக வாழ்க்கை முறை. அதாவது பகவத்கீதையிலிருந்து பல புராணங்கள், இதிகாசங்கள்ல, பல மதங்கள்ல ஒற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் கர்ம யோகம் என்கின்ற ஒரு மிக அற்புதமான விஷயம். அப்ப இறைவனை அடைவதற்கான ஒரு மிகச்சிறந்த செயல்முறையாக அனைத்து மதங்களிலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையை மகரிஷி அவர்கள் தொகுத்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை எப்படி இறைநிலை நோக்கி செல்வதற்கான செயல்பாடுகளை என்ன செய்யணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அந்த விளக்கத்தை நமக்கு மிக சிறப்பாக வழங்குவதற்காக நம்முடைய வருகை புரிந்துள்ள உலக நல தொண்டர், இறை ஆசிரியர் மனோகரன் ஐயா அவர்களை நம் அனைவரது சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்னா எல்லா அன்பர்களும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நாங்க மகரிஷி பார்த்ததில்லை, ஆனா ஐயாவுடைய உரை கேட்கிறப்ப மகரிஷியோட உரை நேரடியா கேட்ட மாதிரியான ஒரு உணர்வு. அது ஏதோ சம்திங் ஐயா பேசுறதுல நம்ம உணர்வுக்குள்ள, காதுகளின் வழி இல்லாம உணர்வுக்குள்ள நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுல ஐயா அவர்களை இந்த தெய்வீக சிந்தனையை நிகழ்த்தி கொடுக்குமாறு நம் அனைவரது சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உலக சமாதான பிரியர்களே, அன்பு சகோதரர்கள், நண்பனே மதன்குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி அவர்களோடு உயிர் கலப்பு பெற்றிருக்கின்ற உங்களோடு அறிவால் இணைந்து நாம் அனைவரும் அறிவால் இணைந்து இந்த சிந்தனையை செய்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கலாங்க, நல்ல ஓய்வு தன்மையோடு இருக்கலாம். அது ரொம்ப இறுக்கமா இருக்க வேணாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கலாம். ஏன் இறுக்கமா இருக்க வேணாம்னு சொல்றேன்னா, நான் ரொம்ப இறுக்கமா இருந்திருக்கேன். பாத்தீங்கன்னா மகரிஷி ரொம்ப ஜோக்லாம் அடிப்பாரு நடுப்புற.
நான் சிரிக்கவே மாட்டேன். எல்லாரும் சிரிப்பாங்க, நான் சிரிக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, அது சரி நீங்க எல்லாத்தையும் அடைஞ்சிட்டீங்க, அதனால ஜாலியா போய் ஜோக் அடிச்சுட்டு இருப்பீங்க. நான் இன்னும் அடையல. அதனால நான் சிரிக்க மாட்டேன்னு ஒரு இறுக்கத்தோடு இருப்பேன். அதனாலதான் சொல்றேன், அந்த இறுக்கத்தோடு இருக்க வேணாம்னு சொல்றேன். ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம், ரொம்ப ஓய்வுத்தன்மையில இருக்கலாங்க. ஏன்னா ரொம்ப இயல்பா இருந்தா ரொம்ப நல்ல விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு வந்து தெளிவாக பிடிபடும். அப்ப என்ன இயல்போ அந்த இயல்போடயே நம்ம வந்து இருக்கலாங்க. மகரிஷி அவங்க அந்த என்ன ஜோக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு ஓய்வுத்தன்மை வருவதற்காக அடிக்கடி அந்த காலத்துல இந்த ஜோக்க சொல்லுவாங்க மகரிஷி. பொள்ளாச்சியில ஒருத்தர் அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துட்டு போனாராம். டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சு வெளியில வந்திருக்கிறாங்க. அம்மா கேட்டுக்கிறாங்க பையன்கிட்ட, என்னப்பா வியாதி, டாக்டர் எனக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரு சொன்னாராம், இந்த மாதிரிமா அவங்களுக்கு ரத்த அழுத்த நோய் இருக்குது அப்படின்னு டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னப்பா அது புதுசா இருக்க வியாதி, பேரு புதுசா இருக்க என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லம்மா இதை வந்து பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க அப்படின்னு பையன் சொல்லியிருக்காரு. அதுக்கு அம்மா சொன்னாங்களாம், அப்படி சொல்ல புரியுற மாதிரி தமிழ்ல அப்படின்னாங்களாம். இத வந்து மகரிஷி ரொம்ப ரசிச்சு வந்து சொல்லுவாங்க. பிளட் ப்ரெஷர்ங்கிறது தமிழ், அப்படி சொல்ல புரியுற மாதிரி தமிழ்ல அப்படின்னு சொல்லுவாங்களா. அதை வந்து ரொம்ப ரசிச்சு வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை பல முறை நானும் நேரடியா இந்த ஜோக்கை வந்து நான் கேட்டிருக்கிறேங்க. நம்ம ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமா, அதாவது டைமிங்லி, அதாவது அந்த நேரத்துக்கு டைமிங்லி வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி மகரிஷி அவங்க ரொம்ப டைமிங்லி வந்து ஜோக் அடிப்பாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா வந்து ரசிப்பாங்க. அந்த கும்பகோணத்துல ஒருத்தர் வீட்டுல மகரிஷி தங்கியிருக்காரு. அப்போ வந்து மகரிஷி போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அது போட்டோ வந்து ஆணியில மாட்டாம கீழே வச்சிருக்காங்க. வரவங்களாம் கேட்டாங்க, ஏங்க இதை மாட்டாம கீழே வச்சிருக்கீங்கன்னு. அதுக்கு மகரிஷியோட பதில் என்ன தெரியுங்களா? மகரிஷி இந்த படத்துல இப்படி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி வச்சிருப்பார்ல. அப்ப சொன்னாராம் மகரிஷி, இந்த மாதிரி கையை அந்த மாதிரி உயர்த்தியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன்ல, எனக்கு கை வலிக்குன்னு கீழே இறக்கி வச்சுட்டாங்க அப்படின்னாராம். இந்த மாதிரி கடி ஜோக்கம் பயங்கரமா அடிப்பாரு மகரிஷி. அதனால ரொம்ப தளர்வாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு மதன் அவர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் தெளிவாக தெரிந்து விட்டது. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நாம வந்து செயலை மிக சிறப்பா செய்யணுங்க. செயல் தான் நம்ம செய்யணும். செயல் செயல் செயல், இதுதான் மிக முக்கியமானது. யாரு என்ன பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, நாம் தெளிவாக, அறிவிலே தெளிவாக இருந்து கொண்டு நம்முடைய அறிவை பயன்படுத்தி தெளிவாக செயல்ல ஈடுபடணும். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோவாதர் பலர். ரொம்ப பேர் இல்லாதவங்களுக்கு என்ன காரணம்னா, ரொம்ப பேர் உழைப்பு கொடுப்பது கிடையாது. ஆகவே மீதி இருக்கிற பேர் தான் மற்ற உலக மக்களுக்காக உழைக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி செயலை மிக சிறப்பாக செய்யணும். இதுக்காக ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லைங்க. இந்த டாபிக் வந்து ஒரு 10 தத்துவத்தை நம்ம வந்து சொல்ல போறோம். இது வந்து கடினமானதே வந்து கிடையாது. அதாவது தியானம் பண்றது கஷ்டமா இருக்கா, தத்துவம் பண்றது கஷ்டமா இருக்கா, உடற்பயிற்சி, காய்கல் பொண்ணு என்னென்ன இருக்கோ எல்லாம் செய்யறது கஷ்டமா இருக்கா, இதுல இப்ப சொல்லக்கூடிய 10 வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன அப்படின்னா, நம்முடைய அறிவை கொண்டு முடிவு எடுத்துடும், இவ்வளவுதாங்க. நம்முடைய அறிவை கொண்டு முடிவு எடுத்தா போதும். இப்ப சொல்லக்கூடிய 10 ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இது உங்களுக்கு எல்லாம் நடத்தியிருப்பாங்க, தெளிவாக விரிவாக உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் இன்னொரு முறை கேட்டுக்கொள்ளும் போது அது நமக்கு இன்னும் நன்றாக பதிந்து நாம் அதை செயல்படுத்துவதற்கு இது வந்து உதவியாக இருக்குங்க.
அதனால இந்த 10மே என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தவித ஸ்ட்ரெயினுமே கிடையாதுங்க. நம்முடைய அறிவை கொண்டு முடிவெடுத்தா போதும். நல்லா நினைவில் வைத்துக்கணும். அறிவை கொண்டு முடிவு எடுக்கணும். மனதை கொண்டு முடிவு எடுக்க கூடாது. மனதை கொண்டு முடிவு எடுத்தோம் அப்படின்னா இப்படியா அப்படியான்னு ஒரு குழப்பம் ஏற்படும். ஆனால் அறிவை கொண்டு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா தெளிவாக அதுவே நமக்கு உதவிகரமா இருந்து தவறாமையும் சரி, தவறியும் இல்லாம கூட அதுவே நம்மை காப்பாற்றும். அந்த முறையில நாம முடிவெடுக்க வேண்டியது அறிவை கொண்டு இதை செயல்படுத்தணும்னா போதுங்க. இந்த எந்தவித முயற்சியும் தேவையில்லை. ஏன்னா அறிவால முடிவெடுத்தா தானா நடக்கும். ஏன்னா இதுவரை செய்திருக்கின்ற அந்த தவ ஆற்றலின் காரணமாக அறிவை கொண்டு நம்ம முடிவு எடுத்தோம்னா அதை அப்படியே நம்மளால ஃபாலோ பண்ண முடியுங்க. அதாவது கர்மயோகம் உலக பொது அருள்நெறி சமயம் அப்படின்னு ஒன்று வைத்திருந்தாங்க. கும்பகோணத்துல தலைமையிடமா கொண்டு இது செயல்பட்டதுங்க. அதுல ஒரு 10 கொள்கை. அதுதான் இப்ப நம்ம தெளிவாக நம்முடைய அறிவை கொண்டு நம்ம முடிவு எடுக்க போறோங்க. முதலாவது, எனது பிறப்பு, வளர்ப்பு, காப்பு இவற்றுக்கு கருணையுள்ள கண்கண்ட கடவுளாகவும் காப்பாளராகவும் துணைவர்களாகவும் உள்ள எனது அன்னை, தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் என்ற 5 பெரியவர்களையும் நன்றி மறவாமல் மதித்து வாழ்வேன். இது வேதாத்திரி மகரிஷியை நாம எடுத்துக்கிட்டோம்னா அவரு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நோ அப்பீல், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுங்க. அவரு கொடுத்ததுல ஒரு எழுத்து கூட வேஸ்ட் ஆகுறதே கிடையாது. அதை இப்ப நான் எடுத்து வைக்கும் போது அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டி இருக்கு. ஆனா அவரு பேசினாலும் சரி, அவர் எழுதினாலும் சரி, அதுல ஒரு எழுத்து கூட வீண் போகாம முழுமையாக அதனுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுங்க. அப்ப என்ன பண்ணும் பாருங்க, எனது பிறப்பு, வளர்ப்பு, காப்பு இவற்றுக்கு கருணையுள்ள, எப்படி இருக்கு, கருணையுள்ள கண் கண்ட கடவுளை நம்ம பார்க்க முடியாது, அதுக்கு உருவம் கிடையாது, அருவமானது. ஆனா கண் கண்ட கடவுளாகவும் காப்பாளராகவும் துணைவர்களாகவும் உள்ள எனது அன்னை, தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் என்ற 5 பெரியவர்களையும் எப்படி மதித்து வாழ்வேன்னு சொல்லல, மறவாமல் மதித்து வாழ்வேன்னு சொல்லல, நன்றி மறவாமல் மதித்து வாழ்வேன். என்ன வார்த்தை பாருங்க, என்ன அற்புதமானது பாருங்களேன். அப்ப அன்னை, தந்தை என்று பார்க்கும்போது யார் ஒருவர் தன்னுடைய அன்னை தந்தைக்கு மதிப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். யாருக்கு குரு அருள் கிடைக்குதோ அவங்களுக்கு திரு அருள் கிடைக்குங்க. அன்னை தந்தைன்னு பார்க்கும்போது இப்ப நாம எந்த நிலையில இருக்கிறோங்க? நம்ம அற்புதமான நிலையில இருக்கிறோம். யாராவது இங்க இருக்கிறவங்க உங்களை பற்றி தாழ்வாகவோ அல்லது குறைவாகவோ நான் இப்படி இருக்கேன்னு அப்படின்னு எந்த விதமாகவும் தாழ்வாக நினைக்க வேணாம். மகரிஷி அவருடைய கருணையான தியானம் கற்றுக்கிட்டு இப்ப இந்த நிலையில நாம இருக்கோம்னா இதுவே நிச்சயமாக புண்ணியமான விஷயம் தான். அதனால எப்பவுமே இந்த நிலையில இருக்கிறதுனால, ஏன்னா உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் வேற மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில இருக்கோம்னா அதுக்கே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாங்க. வேற அது இருக்கு, இது இருக்கு, அது இல்லை, இதுல எப்படி எதுக்குமே தேவையில்லைங்க. இப்ப இருக்கிற நிலைக்காகவே நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த நிலைக்காகவே எந்த காரணமும் இல்லாம நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நம்முடைய அன்னை தந்தை தான் நிச்சயமா காரணம். அதுல சந்தேகமே கிடையாதுங்க. அதாவது
அவங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம், ஏதாவது குறையா கூட இருக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே மறந்துடணும். இப்ப நாம இருக்கிற நிலைக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில் நாம இருக்கிறோம்னா, நிச்சயமாக அந்த 2 பேருனாலதான் நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக முழுமையாக அவங்கள அப்படியே, அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அப்படியே முழுமையாக வந்து ஏத்துக்கணும். அதுல வந்து வேற எந்த மாதிரி இந்த மனதுல வந்து ஒரு நெருடலோ, உறுத்தலோ எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. முழுமையாக அந்த அன்பும், அந்த அந்த நேசிக்கிறதும், ஒரு அன்கண்டிஷன் லவ் அதுவும் அப்படியே இருந்ததுன்னா, அதனுடைய விளைவுதான் அந்த குரு அருள் கிடைக்கிறது. அந்த அளவிற்கு அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க தியானத்துல ஒரு நிலைக்கெல்லாம் போகும்போது, முதலாவதாக நீங்க நினைத்து மகிழ வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த 2 பேரும் தான் நினைச்சு மகிழணும். 2010 மலேசியாவுக்கு போனேங்க. போயிட்டு வந்து ரொம்ப அனுபவம் எல்லாம் கிடைச்சது. மகரிஷியோடலாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எனக்கு வந்து கிடைச்சதுங்க. மகரிஷியை வந்து ரொம்ப துல்லியமாக உணர்ந்தேன். மகரிஷி வந்து என்னை எப்படி தயார் பண்ணார் அப்படிங்கிறத நான் அப்பதான் உணர்ந்தேங்க. ஆனா போயிட்டு வந்துட்டு அடிக்கடி வந்து எங்க அம்மா காலில் போய் விழுந்துக்கிட்டே இருப்பேன். தோன்றவளோ போய் விழுவேன். எங்க அம்மா கேட்பாங்க என்னோட ஒய்ஃப்கிட்ட, எதுக்கு தம்பி அடிக்கடி என் காலில் விழுது அப்படின்னு. அதை கூட அவங்களுக்கு என்ன காரணம் கூட அவங்களே என்ன சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியில வந்து திளைத்தேன். அந்த வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய அருளின் காரணமாக, அந்த அருள் கிடைத்த காரணத்தினால வந்து அடிக்கடி அவங்க காலில் விழுந்துக்கிட்டே இருந்தேன். அதனால நிஜமாவே அந்த 2 பேரை நினைக்கும் போதே அந்த அருமலை எப்ப தெரியும்னா, நம்ம அது ஒரு நிலைக்கு போகும்போதுதான், அந்த தியான நிலைக்கு போகும்போதுதான் தெரியாது எந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்மாக்கள் அப்படின்னு வந்து தெரியுங்க. அப்ப இந்த நேரத்துல எனக்கு நினைவு வருதுன்னா, வேதாத்திரி மகரிஷி அவருடைய அன்னை தான் எனக்கு வந்து நினைவு வருது. இப்ப பெரிய மகான்கள்லாம் பிறக்கிறாங்கன்னா அவங்க உடல்லாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, சாதாரணமா எல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் பிறந்துட முடியாதுங்க. அந்த மாதிரி உடல் என்ன ஒரு பெரிய மகான் வந்து ஒருத்தர் கருல வந்து அமையறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சர்வசாதாரணமானதாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 பேரும் கொஞ்சம் கூட கள்ளங்கபடு இல்லாம இருப்பாங்க. அதான் வேற ஒண்ணுமே கிடையாது. கள்ளங்கபடு இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய அன்னை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்துல யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னாலும் அவங்க போய் வந்து பார்ப்பாங்க. அங்க யாருக்கா பிரசவம் பார்க்கணும் இவங்கதான் போய் பார்ப்பாங்க. அதாவது மகரிஷி அவங்க கிட்ட அம்மா கிட்ட கேட்டாங்கன்னா, ஏமா இப்படி எப்ப பார்த்தாலும் போய் ஊருக்கே உழைத்து இப்படி ஓடா போயிருங்களே, உங்க உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேசட் நீங்க கேட்டிருப்பீங்க. மகரிஷி அந்த ஒரு கேசட்ல இதை வந்து சொல்றாங்க. அப்ப சொல்லும்போது அவருடைய வாய்ஸே ரொம்ப ஒரு தழுத்து போயிருங்க. அப்ப அவங்க சொன்னாங்களாம், அம்மா சொன்னாங்களாம், கண்ணு இந்த ஊருக்கெல்லாம் உழைத்து இந்த உடல் ஓடா தேஞ்சு போயிடுச்சுன்னா எமன் வந்து கொண்டு போகும்போது என்ன எடை போட்டா கொண்டு போறான் அப்படின்னு சொன்னாங்களாம். பாத்தீங்களா? இதை விட உலகத்துல மிக சிறந்த கர்மயோகி இருக்கவே முடியாதுங்க. அந்த கர்மயோகி அந்த பெற்றெடுத்த
அந்த கர்மயோகி பெற்றெடுத்த அவங்க ஒரே ஒரு கர்மயோகி பெற்றெடுத்தாங்க. ஆனா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் லட்சக்கணக்கான கர்மயோகிய தயார் பண்ணிட்டாருங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம். இது பெரிய உலக சாதனைன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலயும் நான் பார்த்துட்டேங்க. வேதாந்தருடைய மகரிஷியுடைய சீடர்கள் மாதிரி சர்வீஸ் பண்ண முடியாது. முதலாக தமிழ்நாட்டுல மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆன்மீகத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்னா அதன் பிறகுதான் எல்லா அமைப்பும் வந்ததுங்க. பாத்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷியுடைய சீடர்கள்லாம் அவங்கதான் எல்லா அமைப்பையும் முன்னே எடுத்துட்டு போய் அவங்கதான் அற்புதமா சர்வீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா அமைப்பையும் சிறப்பாக வழி நடத்துறவங்க தான் அவங்களா இருக்கிறாங்க. என்ன பாத்தீங்கன்னா இவரது மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே ரியலி நிஜமாகவே இதெல்லாம் வார்த்தை எல்லாம் சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாதுங்க. என்ன கிரேட் தெரியுங்களா? பாருங்க, அந்த மாதிரி அந்த அந்த கர்மயோகி ஒரு ஆளு உற்பத்தி பண்ணுவதாவே சாதாரணமான விஷயம் இல்ல. அப்ப இவ்வளவு பேரை உற்பத்தி பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? நிச்சயமா அது சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சி அடையலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு குருவை நமக்கு நம்முடைய வினைப்பதிவுல நாம் செஞ்ச ஒரு வினைப்பதிவுல இந்த மாதிரி ஒரு குரு கிடைத்திருக்கிறாருன்னா நிஜமாவே மகிழ்ச்சி அடைக்கலாம். அதுக்காகவே அவங்கள திரும்ப திரும்ப நாம நினைந்து நம்ம அவர்களுக்கு நன்றி சொல்லணுங்க. அப்ப ஆட்சித்தலைவர் குரு. அப்ப குருன்னா அப்புறம் அன்னை தந்தை அப்படின்னா குருன்னா எப்படின்னு பாருங்க. சரிங்க, வார்த்தை கிடைக்கல. நீங்களே மகரிஷியை பத்தி நீங்களே உங்களுக்கு அவரோட கிடைத்த அந்த இனிமையான நினைவுகள்லாம் அப்ப நினைத்து கொண்டு மேலும் சந்தோஷத்தோட நீங்க தலைத்திருக்கலாம். அடுத்து ஆட்சித்தலைவர் இவர் சொல்லிட்டாருன்னா தான் அப்பீல்னு சொல்லாச்சு. அதனால அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. ஏங்க, ஆட்சி தலைவருங்க இப்ப இருக்கிற உலகத்துல இருக்கிற நாட்டு நிலைமையை பார்த்தா அவங்களையும் நன்றி மரம் மதித்து வாழ்வேன்னு சொல்றீங்களே, இதுக்காக ஒரு கவர்மெண்ட்ல நம்ம இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரூலை நம்ம ஃபாலோ பண்ணுவார், வழி கிடையாது. அதுதான் இயற்கை, வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனா ஆட்சித்தலைவர்னா ஒரு தனி மனிதரை நம்ம நினைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா ஆட்சித்தலைவர் எப்படின்னா நம்முடைய ஜனநாயக நாட்டுல பெரும்பாலான மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால பெரும்பாலான மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதோ அதுதான் அதே போலதான். அத பின்னால ஒரு பாயிண்ட் வருதுங்க, அதுல பேசலாம். தெய்வம் என்ற 5 பெருவர்களை நன்றி மறவாமல் மதித்து வாழ்வேன். தெய்வத்தை பத்தி என்ன சொல்றது? தெய்வத்தை பத்தி நமக்கு தெரியாது. வேதாத்திரி மகரிஷி அவங்கதான் அந்த சுத்த வெளியை பத்தி சொல்லி அதனோடு எப்படி தோயணும் இணையணும் அப்படின்னு அற்புதமான தன்னுடைய தனி பெரும் கண்டுபிடிப்பான அந்த துரியாதீத தவத்தை கொடுத்து அதோடு எப்படி லயமாகணும், அடிக்கடி அந்த நிலையில போய் எப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த தெய்வத்தை தெளிவாக சிறிது கூட சந்தேகமே இல்லாம அஞ்சுவதேன் துணைந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் அப்படின்னு ஒரு துணிச்சலா அந்த தெய்வத்தை புரிந்து கொள்வதற்கு இதுவரை எத்தனையோ குழப்பங்கள், இப்போ கூட எத்தனையோ குழப்பங்கள்லாம் இருக்கு. தெளிவாக நமக்கு அந்த தெய்வம்னா என்னன்னு அப்படி காட்டி கொடுத்து தெளிவாக அந்த செயல் விளைவு தத்துவத்தையும் புரிய வைத்து அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு சிறப்பாக நாம் செயல் செய்ய வேண்டும்
அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னா நிஜமாகவே கிரேட் தான். ஆகவே இந்த இதை நாம வந்து ஃபாலோ பண்ணலாம். தெளிவாக அறிவால முடிவு எடுத்துக்குவோம். இரண்டாவது, பேரீக்க மண்டலம் முழுமையும் நீக்கமர நிறைந்து எல்லா பொருட்களிலும் உயிர்களிலும் முற்றறிவாக இயங்கி அருள் ஆட்சி புரியும் மெய்ப்பொருள். பாருங்க, மெய்ப்பொருள் என்னவா? எல்லாம் வல்லது. எல்லாம் வல்லதுன்னா என்னங்க? வல்லதுன்னா எது வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க. எல்லாம் வல்லது, எங்கும் உள்ளது. எல்லாம் வல்லது, எங்கும் உள்ளது, எல்லாம் அறியும் ஆற்றலுடையது. பாருங்க, வல்லது, உள்ளது, எல்லாம் அறியும் ஆற்றல், எல்லாமே அதுக்கு தெரியுங்க. அதெல்லாம் வந்து நான் இப்படி இருக்கேனே அது எனக்கு தெரியாதா அப்படின்லாம் வந்து அதுல சந்தேகமே படக்கூடாதுங்க. அப்ப எல்லாமே அதுக்கு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன எல்லாமே தெளிவாக. அப்ப ஒரு இதுக்கு விளைவு வருதுன்னா ஒரு நபருங்கிட்ட விளைவு கொடுக்கறது கிடையாது, அந்த விளைவாக தொக்கி நிற்பதுவே அந்த இறைநிலை தான். எல்லாம் அறியும் ஆற்றலுடையது, என்னுள்ளும் எனது அறிவின் உட்பொருளாய் உள்ளது. பாருங்க, என்கிட்ட இருக்குதுங்க. அங்க என்ன இருக்கோ அது என்கிட்ட இருக்குது. எனது அறிவின், என்ன வார்த்தை பாருங்க, எனது அறிவின் உட்பொருளாய் உள்ளது என்பதை நம்புகிறேன். நம்புறது மட்டும் இல்லாம நல்லா தியானம் பண்ணி நல்லா பார்த்தோம்னா உணர்கிறேன். நம்புறேன், உணர்றேன், அதுக்கப்புறம் வார்த்தையை பாருங்களேன், ஒத்துக்கொள்கின்றேன். பாருங்க, அந்த சுத்த வெளி என்ன தன்மையாக இருக்குது, எப்படி நிறைந்திருக்கின்றது, அது அசைந்து விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி நிலமாகி ஓர் அறிவு தாவரம் முதல் 6வது அறிவுப்பெற்ற மனிதனாக வந்து இன்னும் போயிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சம் முழுதும் இன்னும் விரிந்து, இன்னும் அணுக்கள் வந்து உப்பி அசைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் இன்னும் விரிந்து கொண்டே இருக்குது. அங்கேயும் நடக்குதுங்க, இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது. பரிணாம வளர்ச்சியில் இன்னும் போயிட்டே இருக்குதுங்க, தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை எப்படி உணர்றதுங்க? இல்ல வார்த்தையில எல்லாம் சொல்லி அதை உணர முடியாதுங்க. நல்ல மௌனம் இருந்து அதுவாக மாறி அதிலே நின்று அதிலே தோய் அந்த மௌனம் இருந்து, அதாவது அடக்கம் அமருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்து விடும். அடக்கம்னா அந்த கையை காலை வச்சு சும்மா இருக்கிறது அடக்கம் இல்லை. அடக்கம்னா அங்க போய் அடங்கணும். எங்க? சுத்த வெளியில ஒண்ணுமே இல்லாம இதுல போய் வந்து அடங்கணுங்க. அதுல இருந்து பார்த்தா அதனுடைய தன்மை தெரியும். அதையும் வார்த்தையால விவரிக்க வந்து முடியாது. அதே போலதான் வேதாத்திரி மகரிஷி அவர்களையும் வார்த்தையால விவரிக்க முடியும். அடுத்ததாக இதையும் வந்து ரெண்டாவதையும் வந்து அறிவால முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, மறக்காமையே இருக்குங்க, வேற எதுவுமே தேவையில்லை. அதை அப்படியே வந்து உணர்வு பூர்வமா வந்து உணரலாம். அறிவால வந்து முடிவு எடுத்துட்டா எப்படி எல்லாம் உள்ளது, எங்கும் உள்ளது, எல்லாம் மாதிரி ஆற்றலுடையது அப்படின்னு அறிவில் நாம வந்து முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு தெரியாத எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம அறிவால முடிவு எடுத்துட்டோம்னா அப்படி நம்முடைய செயல் எப்படி இருக்குன்னு பாருங்க, மிக சிறப்பாக தெளிவாக அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா செயலை செஞ்சுதான் பெறுவேன் அப்படின்னு இந்த செயல்ல வந்து
நம்முடைய அறிவை கொண்டு மிக சிறப்பாக நாம் இந்த செயலை வந்து செய்யலாங்க. மூன்றாவது, எண்ணம், சொல், செயல். மொத்தம் 3 இருக்கு. எண்ணம், சொல், செயல் மூன்றாலும் நான் செய்யும் தொழில்களில் எனது நோக்கம், திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருட்கள் அல்லது மக்கள் இவற்றிற்கு ஏற்ப இன்பமோ துன்பமோ விளையும் உண்மையை எல்லாம் வல்ல தெய்வமே அதன் பேரருள் நிலையிலிருந்து நீதியோடு வழங்குகிறது என்ற உண்மையை மதிக்கிறேன். எச்செயலையும் எனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் விளையாத முறையில் விழிப்போடு செயலாற்ற என்னால் இயன்ற வரை அக்கறையோடு முயற்சிப்பேன். இதனையே இறை வழிபாடாக கொள்வேன். ஏங்க, இறை வழிபாடு என்னன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? எதுங்க இறை வழிபாடு? இப்ப சொன்னதுதாங்க இறை வழிபாடு. தனியாக இறை வழிபாடு செய்யவே தேவையில்லை. இதை கடைபிடித்தாவே இறை வழிபாடுதான். பாருங்க, அந்த செயல் விளைவு தத்துவம் எப்படி அது நடத்தி கொண்டிருக்கின்றது? எண்ணம், சொல், செயல் இந்த 3ல நாம செய்யக்கூடிய தொழில்ல என்ன இருக்கணும்? நம்முடைய நோக்கம் நல்லா இருக்கணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே வந்து செய்யணும். நம்முடைய சுயநலம் இல்லாம பொதுநலத்தோடு இருக்கணும் அப்படின்னு நோக்கம். ஏதாவது செய்தோம்னா இதன் மூலமா நமக்கு புண்ணியம் கிடைக்குன்னா கூட அது கூட ஒரு கொஞ்சம் சுயநலம். எதுவுமே எதிர்பார்க்க கூடாது, எதையுமே எதிர்பார்க்க கூடாதுங்க. யாருகிட்ட இருந்து இறங்கி எப்போதும் எதிர்பார்க்கவே கூடாதுங்க. நம்மளால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்முடைய நோக்கம் நல்லதா இருக்கணும். நோக்கம் மட்டும் நல்லா இருந்தா போதுங்களா? எல்லாத்துக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு நோக்கம் மட்டும் இருந்தா அதை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்ப நோக்கம், திறமையும் இருக்கணும். நமக்கு என்ன திறமை இல்லையோ நம்முடைய அறிவை கொண்டு நம்முடைய திறமைய வளர்த்துக்கணும். இதுக்கும் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், அறிவால முடிவு எடுத்தா போதுங்க. திறமை இல்லையா, ஒரு 10 நாள்ல செய்யறதுல கொஞ்சம் வந்து முயற்சி செய்தோம்னா ஒரு 20 நாள்ல கத்துக்கிட்டா போகுது. பரவாயில்ல, 20 நாள் 30 நாள் கத்துக்கிட்டா போகுது. 30 நாள் பரவாயில்ல, 1 மாதம் கழித்து கத்துக்கிட்டா கூட ஒரு 2 மாதம் 3 மாதம் சென்று கூட நம்ம கத்துக்கலாங்க. ஆக திறமையை வளர்த்துக்கணும். அப்ப நோக்கம், திறமை, இடம், எந்த இடத்துல நாம வந்து என்ன மாதிரி இருக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. அடுத்து இவ்வளவு எல்லாமே இருக்கு. அப்ப என்ன டைம்னு இருக்குதுங்க, அதையும் கூர்ந்து கவனிக்கணும். அடுத்து தொடர்பு கொள்ளும் பொருள் அல்லது மக்கள். பாருங்க, செயல் விளைவு பாருங்க. நம்ம நோக்கம் மட்டும் நல்லதா இருந்தா மட்டும் பத்தாது, நமக்கு திறமை இருக்கணும், அது பயன்படுத்தக்கூடிய இடம் இருக்குது, அந்த என்ன மாதிரி நேரம் அதை பார்த்து கணித்து செய்யணும். அப்ப தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள், மக்கள், இவ்வளவுக்குதான் இந்த செயல் விளைவு தத்துவம் நடக்குங்க. அப்ப இதுல வந்து நமக்கு திறமை கிடையாது, இடம் சரியா இல்லை, தொடர்பு கொள்ளும் பொருள்ல தொடர்பு கொள்ளும் மக்கள் வந்து சரியான நேரம் இல்லைங்கன்னா அது நடக்காது. நான் வந்து இவ்வளவு நல்லா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா இது நல்லது மட்டும் இல்லை, இது இவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. அப்ப ஏற்ப இன்பமோ துன்பமோ விளையும் உண்மையை அந்த எல்லாம் வல்ல தெய்வமே அதன் பேரொரு நிலையில் வந்து நீதியோடு வழங்குகின்றது. அந்த பெரிய ஒரு நிலையிலிருந்து நீதியோடு வழங்குகிறது என்கிற உண்மையை மதிக்கிறேன். அந்த உண்மை மதிக்கணுங்க. இதுவரை என்ன நடந்ததோ அது எல்லாமே கரெக்டுங்க, மாறின்றி தவறின்றி மிக துல்லியமா ரொம்ப கரெக்டா நடந்திருக்குது. இதுல வேற மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஏங்க, முடிஞ்சதெல்லாம் கரெக்டா நடக்குதுன்னா எதிர்காலத்து அதுவும் கரெக்டா நடக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற நான் வந்து மதிக்கின்றேன். எச்செயலையும் எனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் விளையாத முறையில் பாருங்க, இவ்வளவு இருக்கு. இதுல இல்லாம என்ன பண்ணி இதுல வேற செய்யணும், வேற தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும். அப்ப நமக்கும் பாதம் வரக்கூடாது, பிறருக்கும் அதெல்லாம் வரக்கூடாது.
இப்ப சமயத்துல இப்ப பார்த்தா நல்லதா இருக்க மாதிரி ஃபியூச்சர்ல வந்து வேற மாதிரி இருக்கும். அதனால தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் துன்பமில்லாத முறையில் எப்படி செயலாற்றுறது? விழிப்போடு செயலாற்ற என்னால் இயன்றவரை நம்ம மீறெல்லாம் செய்ய வேணாம், அதெல்லாம் வேணாங்க, நம்மளால முடிஞ்சதுக்கு இயன்ற வரையில. இன்னொரு பாருங்களேன், நான் முயற்சிப்பேன்னு சொல்லலைங்க. என்னால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேங்க, அது கிடையாது. என்னால் முயன்றவரை அக்கறையோடு முயற்சிப்பேன், அதான் வேணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யறேன்னு சொல்ல, அக்கறையோடு, அந்த அக்கறை வேணும். அந்த அக்கறையோடு முயற்சிப்பேன், இதனையே இறை வழிபாடாக கொள்வேன். அப்ப இறை வழிபாடுங்கிறது எப்படி இருக்குது பாத்தீங்களா? அப்ப என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. எங்க ஒரு எழுத்து கூட இங்க நீங்க வந்து அங்க வீண் போகவே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அதை வைத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அது நீதி மிக சிறப்பாக அது வழங்குது. அதுல வந்து கொஞ்சம் கூட மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. இதுல சந்தேகமே படக்கூடாது, வேற எதுவுமே வரக்கூடாதுங்க. ஏன்னா இங்க நோ அப்பீல். அவரு மாதிரி சொல்லிட்டாருன்னா நோ அப்பீல். அங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னும் பலெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்பேன், அதெல்லாம் இப்ப நான் அதை சொல்லவே விரும்பலைங்க, வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நோ அப்பீல். ஆக முழுமையாக அதை அப்படியே வந்து ஏத்துக்கணும். இதை இறை வழிபாடாகவே நாம வந்து செய்யணுங்க. நான்காவது, உணவு, உழைப்பு, ஓய்வு, உடலுறவு, எண்ணம் ஆகிய 5 தொழில்களில் அலட்சியம் செய்யாமல், மிகையாக அனுபவிக்காமல், முரணாக அனுபவிக்காமல், அளவோடு முறையோடு செய்து உடல் நலம், மனநலம், பொருள் வளம், சமுதாய நலம் காப்பேன். இந்த 4 பற்றி ரொம்ப பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, எக்கச்சக்கமா பேசியிருப்பாங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி நன்றாக புரிந்திருக்கும். ஆகவே இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா அதுல கடைசியா இருக்கிறது பாருங்களேன், என்ன சொல்றாங்க? இதனால முறையோடு செஞ்சு உடல்நலம் காக்கணும், மனநலம் காக்கணும், பொருள் வளம் காக்கணும், சமுதாய நலம். இதுல பாருங்க, இந்த 5ல ஒரு தனி நபர் இதை கடைபிடிக்கிறதுனால சமுதாய நலமே நல்லா இருக்கும். இந்த 5ல அளவு முறை அனுபவிக்கலைன்னா நம்முடைய உடல்நலமும் கெடும், மனநலமும் கெடும், பொருளும் விரயமாவும், சமுதாய நலமும் கெடும். ஆகவே இத கூட கஷ்டப்படவே தேவையில்லை. அறிவால முடிவு எடுத்தோம்னா நிச்சயமா நம்மளால முடியும். அடுத்து 5வது, அறிவின் நலம் காத்து அதன் மேன்மை நிலைக்கு கொண்டு வர தெய்வ வழிபாடும், சமுதாயம் மக்களிடம் நட்புறவை இனிமையாக அமைத்து கொள்ள ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 நெருப்பு அறநெறியும் மைய கருத்துகளாக கொண்டவையே எல்லா மதங்களும் என்பதை உணர்ந்து. இந்த ஆழியார் அறிவித்திருக்கோயில் ஓபன் பண்ண அன்னைக்கு இல்லைங்க, அதுக்கப்புறம் ஒரு இதுல சொன்னாங்க, நீங்க அறிவித்திருக்கோயில் நாங்க வந்து எங்க உலக சமுதாய சேவா சங்கத்துல கட்டிட்டோன்னு போய் வெளியில பெருமையா பேசிக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவித்திருக்கோயில் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பொதுவானது, நமக்கு மட்டும் கிடையாது, நாம தான் கட்டணும் அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது. உலக மக்களுக்கு இது வந்து பொதுவானது அப்படின்னு சொன்னாங்கன்னா, எந்த மாதிரி ஒரு பறந்து விரிந்த ஒரு மனப்பான்மையும் எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு பாருங்களேன். அப்ப எல்லா மதங்களுடைய வந்து உட்கருத்து இதான். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை எத்தனை மதம் வந்தாலும் சரி, இனிமே எதிர்காலத்துல எத்தனை மதங்கள்னு புதுசா வந்தாலும் சரிங்க, எல்லா மதத்துடைய கோட்பாடு என்னவா இருக்கும்? ஒன்று அறநெறி, இன்னொன்னு இறை உணர்வு. இந்த 2 தான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏங்க எல்லா மதங்களும் அதுதான் சொல்லுது. ஏன்னா அதை ஃபாலோ பண்றவங்க ஏங்க அதை சரியா படிச்சுக்கல? பின்னால வரத பாருங்க. எல்லா மதங்கள் என்பதை உணர்ந்தேன், எல்லா மதங்களுக்கும் மதிப்பளித்து வருவேன். எந்த உருவில் எந்த குணத்தில் தெய்வத்திற்கு உரு கொடுத்து வணங்கினாலும் அவரவர் அறிவால் எடுக்கும் உருவம் குணம் என்பதை அறிந்து எவ்வகை வழிபாடும் அறிவை வழிபடும் கருத்தே என்பதை உணர்ந்து கொண்டே
எந்த வகை இறை வணக்கத்தையும் அலட்சியப்படுத்தாமல் மதித்து போற்றுவேன். வாட் அ கிரேட்! என்ன பாருங்களேன். மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இதுவரை உலகத்துல இருக்கக்கூடிய உயிர் கொலைகளை எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த கடவுளின் பெயராலும் மதத்தின் பெயராலும் தான் உலகத்துல உயிர் கொலைகள் அதிகமா நடந்தது. ஏங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? சரி, நம்மளாவது புரிஞ்சுக்கலாம், நம்மையாவது எல்லாரையும் வாழ்த்தலாம். எங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அவங்கள மன்னிச்சிடுங்கன்னு நம்ம வாழ்த்தலாம். எல்லா மதத்தையும் நம்ம எதுவுமே நம்ம நினைக்க வேணாங்க. இந்த 10 கொள்கையை நாம நினைக்கும் போது நாம என்னவா இருக்கிறோங்கிறத அப்படியே மறந்துடணுங்க. சுத்தமா மறந்துடணும். எல்லாத்தையும் எதை மறக்கிறோம்னா, ஜாதியோ மதமோ இனமோ நாடோ தேசமோ எதுவுமே இல்லாம இந்த ஒரு 10 தான் நமக்கு முக்கியம். அந்த உணர்வு தான் இருக்கணுமே தவிர வேற எந்த உணர்வும் இருக்கக்கூடாதுங்க. ஜாதி மதம் இனம் மொழி நாடு கடந்த நிலையில அந்த பரந்த அளவில் இந்த அறிவை பூமி அளவுக்கு நல்லா விரிவி பெற்று அந்த நிலையில நிக்கணுங்க. அதை எல்லாத்தையும் கடந்து போயிடணுங்க. அந்த தெளிவான நிலையில அவங்க இருந்து சொல்லி இருக்கிறதுனால நாமும் நம்முடைய அறிவினுடைய நிலையை கொண்டு முடிவெடுத்து அந்த மாதிரி நிலையில இருக்கலாம். அதனால யாரு என்ன மாதிரி எப்படி இருந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி நான் நல்லா தியானம் பண்ணியிருக்கேன், பல்வேறு அனுபவங்கள்லாம் கிடைச்சிரு அப்படிங்கிற காரணத்தினால எந்த இறை வணக்கத்தையும் எல்லாமே இறையோட எப்படி வேணாலும் இறை வழிபாடு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க, அவங்களுடைய அறிவினுடைய நிலைக்கு ஏற்றாற் போல. அதனால எதையும் அந்த மதித்து போற்றுவேங்கிறத மிக அற்புதமானதுங்க. அதனால அதை நம்ம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து 6வது, நான் குடும்பம், சுற்றம், சமுதாயம், உலகம் என்ற 5 பிரிவிற்கும் ஒன்றினால் ஒன்று கெடாமல் எனது கடமைகளை வழுவாமல் செய்வேன். இதுதாங்க அந்த செயல் விளைவு தத்துவம். செயல் செய்யணுங்கிறது என்னன்னா, அந்த கடமையை மிக சிறப்பாக செய்யணும். நான் எனக்கு இப்ப நம்முடைய உடலை கெடுத்துக்காம ஒன்றினால் ஒன்று கெடாமல் செய்யும். அதுக்காக செய்யாம இருக்கக்கூடாது. என்னுடைய சூழ்நிலை இப்படி, என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி, நான் உலகத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே செய்யணுங்க. ஒன்றினால் ஒன்று கெடாமல் செய்யணுங்கிற வார்த்தையை நல்லா கவனமா அதை எடுத்துக்கணுங்க. நானு, குடும்பம், சுற்றம், சமுதாயம், உலகம், இந்த 5க்கு ஒன்றினால் ஒன்று கெடாம. ஏங்க நான் ஒரு தனி ஆளுங்க, இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. காலையில் எழுந்த உடனேயே இந்த உலகத்து மக்கள் அத்தனை பேரையும் நினைந்து பார்த்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு 3 முறை சொன்னா போதுமே. உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும், மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே இணைந்து ஒரு 3 நாள் சொன்னாங்கன்னா அடுத்த கணமே உலகம்பதி வந்துடும். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்களா? எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க புரியல. அப்ப நாம நம்ம ஒன்றினால் ஒன்று கெடாம நம்ம செய்யணும் அப்படிங்கிற இருந்தா போதுமானவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்பே குறிப்பிட்ட மாதிரி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, அதாவது எதுவுமே எதிர்பார்க்க கூடாதுங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, எதிர்பார்க்கவே கூடாது. அந்த எதிர்பார்க்காம நம்ம, அதாவது புகழுக்காகவோ பொருளுக்காகவோ வேற எதுக்காகவோ எதுவுமே எதிர்பார்க்காம இவங்களுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருந்தா போதுமானதுங்க. அந்த அருட்பேராற்றல் யார மத்தவங்களுக்கு நல்லது செய்ய பயன்படுத்தணும்னா, யாரு நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க மூளையை பயன்படுத்தி அவங்களுக்கு அற்புதமான ஆற்றலை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நான் பணம் இருந்தா இந்த மாதிரி செய்வேன், இந்த மாதிரி உடல் நலத்தோட இந்த மாதிரி செய்வேன், இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. ஆசிட்டிஸ் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ, புதுசாலாம் ஒண்ணுமே வேணாங்க. எது வேணாலும் எப்படி வேணாலும் இருப்போதுங்க. ஆசிட்டிஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கோ இதை வைத்துக்கிட்டு இவங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு என்ன செய்யலாம் எப்பவுமே இருந்தோம்னா, அந்த இயற்கையே
அதுக்கு உண்டான ஆற்றல் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதற்கு மாறாக இவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம்னா, சாதாரணமா ஒரு மனிதனிடத்துல என்ன மாதிரி ஆற்றல் இருக்குமோ அந்த ஆற்றல் கூட அவனுக்கு இல்லாம போயிடும். அந்த எதிர்பார்க்காத காரணத்தினால நமக்கே நம்முடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமா நாம பார்த்துட்டோம். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றம் கிடைக்குது. எதிர்பார்க்கவே வேணாம். ஏங்க என்னங்க சொல்றீங்க? கணவனிடத்திலே, பெற்றோர்கள் குழந்தைகளிடத்திலே, குழந்தைகள் பெற்றோரிடத்திலே எதையும் எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? ஆமா, எதிர்பார்க்காம தான் இருக்கு. நாம அவங்களுக்கு உண்டான கடமையை மட்டும் செய்யணும். அவங்க கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது. நாம அன்பை மட்டும்தான் கொடுக்கணும். அத கூட எதிர்பார்க்க கூடாதுங்க. நிச்சயமா எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றுங்க. அன்கண்டிஷன் லவ்னா என்னங்க? எதிர்பார்க்கவே கூடாதுங்க. நாம தான் மத்தவங்க கிட்ட கேட்கணும். ரொம்ப பேருங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணாங்க. எதுவுமே நீங்க செய்ய வேணாம். ஒரே ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். எங்க சாப்பிட்டீங்களா? இது போதும். நாம தான் நான் கேட்கணுமே தவிர, ஒரு இல்ல தலைவி இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான வேலை காலையில இருந்து நைட்டு வரை கேட்கறாங்க. சாப்பிடாம கூட இருக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனா ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன சாப்பிட்டியாமான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. வேணாங்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு கூட வேணாம். நாம கேட்கலாம் மத்தவங்க கிட்ட. அது கூட எதிர்பார்க்காம செய்யலாம். நம்மள யாருமே புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. கடைசி வரை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. இந்த கட்ட காடு போற வரை யாருமே புரிஞ்சுக்கலாலும் பரவாயில்ல. தேவையே கிடையாது. நாம செய்வோம். ஏன்னா அந்த இறை ஒண்ணுமே குறிப்பிட்ட மாதிரி எல்லாம் வல்லது, எல்லாம் அறியும் ஆற்றலுடையது. அது கூட நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி எதிர்பார்க்காம நம்முடைய செயலை மிக சிறப்பாக அறிவினுடைய துணை கொண்டு நம்முடைய அறிவின் ஆற்றலை வளர்த்து கொண்டு சிறப்பாக அந்த 5 வித கடமையும் நம்ம செய்யலாங்க. அடுத்ததாக 7வது, குடும்பத்தில், சமுதாயத்தில், ஆட்சி முறையில், உலக அரங்கில் நடைபெறும். பாருங்க என்னமா சொல்றாரு பாருங்க. பாருங்க, குடும்பத்தில், சமுதாயத்தில், ஆட்சி முறையில், உலக அரங்கில் ஏற்படும் குற்றங்கள், தவறுகள், பழி செயல்கள் இவற்றுக்கு எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்கி அவர் மீது வெறுப்போ, பகையோ, அலட்சியமோ கொள்ள மாட்டேன். என்ன பாருங்க. ஏங்க இன்னும் குடும்பத்துல ஏதாவது குற்றம் நடந்தா, தவறு நடந்தா, பழி செயல் நடந்தா ஒரு தனி நபர் மீது பொறுப்பாக்க கூடாதான். எடுத்த உடனே பழி மத்த மேல தூக்கி போடுறாங்க பாத்தீங்களா? அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறாரு. என்ன பாருங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? குடும்பத்தில் நடந்தாலும் சரி, சமுதாயத்தில் நடந்தாலும் சரி, ஆட்சி முறையில் நடந்தாலும் சரி, உலக அரங்கில் நடைபெறும் குற்றங்கள், தவறுகள், பழி செயல்கள் இவற்றுக்கு எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்கி அவர் மீது வெறுப்பு கொள்ளக்கூடாதான், ஒரு பகை கொள்ளக்கூடாதான். இந்த 2 கூட சரிங்க. அடுத்தது பாருங்க, அலட்சியம் கூட செய்யக்கூடாதா. என்னங்க இது? 2 சொன்னீங்க கரெக்ட். வெறுப்போ பகையோ கொள்ள மாட்டாங்க. அது அந்த மாதிரி இருக்கிறனால அலட்சியம் கூட படுத்தக்கூடாதுன்னா என்ன பாருங்க. வெறுப்போ பகையோ அலட்சியமோ கொள்ள மாட்டேன். ஏன்னா இதுக்கு என்ன காரணம்னா, எந்த குற்றத்திற்கும் தவறுக்கும் நீண்ட கால சமுதாயத்தில் நிலவி வந்த கருத்துகள், செயல்கள், சூழ்நிலைகளால் ஏற்பட்ட நிர்பந்தங்கள் இவற்றில் ஏற்பட்ட பதிவுகளும் கருத்தொடராக தொடர்ந்து வருவதுதான் இன்றுள்ள சமுதாய சூழ்நிலைகளுக்கு தான் எல்லா பழி செயலுக்கும் காரணம் என்பதை அறிவேன். பாத்தீங்களா? எல்லாமே காரணம் அந்த சமுதாயத்தில் நிலைவந்த சூழ்நிலை, அங்கிருந்து அந்த நேரத்துல இருந்து அவங்களுடைய எண்ணங்கள், கருத்தொடராக வந்த பதிவு, இத்தனையும் காரணமே தவிர வேற யாரும் தனி நபர் மேல பாருங்க வெறுப்பு சொல்லக்கூடாதான், வெறுப்பு கொள்ளக்கூடாதான், பகையும் கூடாதான், இது இல்லாம அலட்சியம் ஏற்படுத்தக்கூடாது. எப்படி பாருங்க, என்ன அற்புதமானது பாருங்க.
அப்ப இந்த ஒரு இத அறிவை கொண்டு நாம முடிவு எடுத்தோம்னா வேற யாரையும் குறை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் மிக மிக துல்லியமா நடக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாமே. இதுக்கும் அறிவு கொண்டு முடிவெடுங்க. நிஜமாவங்க அறிவு கொண்டு நீங்க முடிவு எடுத்து பாருங்க. திரும்ப உங்களுக்கு இதுல சந்தேகமே நாம வந்து தடமாற்றமோ தடுமாற்றமோ ஏற்படாது அறிவை கொண்டு நாம வந்து முடிவு எடுத்து விட்டோம் என்றால் மிக அற்புதமான அந்த ஏழாவது வந்து மிக அற்புதமான இதுங்க. என்ன இது பாருங்க, வேற எங்கேயுமே அங்க குறை காண்பதற்கு கிடையாது. ஒரு பாட்டுல சொல்லுவாங்கல்ல, அதாவது இதுக்கு காரணம் பழைய சமுதாயம் மானித மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மானிதியாம் இறைநிலையை மனத்தடிவில் தேர்வோன்னு ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். வேற எங்க குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி அவங்க சொல்லக்கூடியது பறை ஒழியால் சங்கீதம் பயனற்றிருப்பது போல் குறை காண்போர் அறிவில் குறை காண்போர் வாழ்வில் அறிவு பயன்படும். அந்த பறை ஒளியில சங்கீதம் வந்து சுத்தமா கேட்காது. அதே போல குறை காண்போர் வாழ்வுல அறிவு வந்து பயன் இல்லாம இருக்கும். அறிவு இருக்கும், ஆனா அறிவு பயன் இல்லாம தான் இருக்கும். ஆகவே அந்த குறையே காணாதவர்களாக அந்த இறைநிலை நடத்தி முடிச்சுட்டு நிறைய ஒண்ணு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த குறை என்பதே காணாதவர்களாக எங்கேயுமே நிறைவாகவே நாம வந்து காணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எதையுமே குறையாக வந்து பார்க்கவே வந்து தேவையில்லை. எல்லாமே நிறைவாக பார்த்தோம் அப்படின்னாவே இந்த மனமே நிறைவாக போயிடும். எல்லா இடத்துலையும் எதை பார்க்கும் போதும் அந்த பேரும்பொருள் தான் ஏற்படும். அதுக்கு நம்ம அறிவுல முடிவெடுத்தால் போதுமானது. இன்றுள்ள இப்ப இருக்கு. இப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இன்றுள்ள மக்கள் மனம் தெளிந்து திருந்துவதற்கு உதவி செய்ய ஆன்மீக அறிவை வளர்ப்பதும் துன்பப்படும் மக்களுக்கு உதவி செய்வதும் வருங்கால சமுதாயம் அறிவு தெளிவோடு அறநெறி பின்பற்றி வாழவும் உலக நாடுகளுக்கிடையே அமைதி நிலவவும் என்னால் இயன்ற தொண்டுகளை செய்வேன். வேதாத்திரி மகரிஷி அவங்க எப்ப பேச ஆரம்பிச்சாலும் ஸ்டார்ட் பண்றது குடும்ப அமைதி தான். முக்கியமானது குடும்ப அமைதி வேற எதுவுமே கிடையாது. அதனுடைய நிறைவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உலக அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய குடும்ப அமைதிய சரியா ஃபாலோ பண்ணி நம்முடைய குழந்தைகளை இந்த சமுதாயத்திற்கு நல்ல குழந்தைகளாக கொடுத்துட்டோம்னாவே இதுவே உலகத்துக்கு பெரிய தொண்டுங்க. புதுசா தனியா போயெல்லாம் தொண்டு செய்ய தேவையில்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கிற வீட்டுல இருக்கிற குழந்தைய ஒரு நல்ல முறையில வளர்த்து ஒரு 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டா இதுவே பெரிய உலக நல தொண்டு அப்படின்னு நாம நினைச்சுக்கலாங்க. அந்த முறையில நாம இந்த உலகத்துக்கு நாம வந்து தொண்டு செய்யணுங்க. அடுத்து 8 பரிணாம சிறப்புப்படி எல்லா அண்டங்களையும் உருவாக்கி காக்கும் இயற்கை உலகில் உயிர்களை உற்பத்தி செய்து வளர்க்கும் பொறுப்பினை பெண்ணிடத்திடமே ஒப்புவித்துள்ள கருணை நிறைந்த அருட்பொறுப்பை உணர்ந்து பெண் குலத்திடம் எப்பொழுதும் உரிய மதிப்புடையவனாக இருப்பேன். பாருங்க, பெண் குலத்துக்கு ஏன்னா எல்லாமே இது பண்ணிருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல வந்து சரிபாதி ஆண்கள் சரிபாதி பெண்கள்னா இந்த மீதி இருக்கிற ஆண்கள் குணத்தை அத்துணையுமே அந்த படைத்து காக்கக்கூடிய பொறுப்பு வந்து பெண்களிடத்திலேதான் அந்த இயற்கை கொடுத்திருக்குது. அப்ப இந்த மனித சமுதாயமே இயற்கை கொடுத்த அருட்கொடை. அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும்,
முதலாவதா அந்த அன்னைன்னு பார்த்தோம் பாத்தீங்களா, அங்க கொடுக்க ஆரம்பிச்சாவே எல்லாருமே அவங்களுக்கு அந்த பெண் இனத்துக்கே அந்த அந்த தாயை நினைத்து பார்த்தா, அதான் தாய் குலங்கிறாங்க. அந்த தாயை ஒரே ஒரு ஆளை நினைத்து பார்த்தா அந்த தாய் குலத்துக்கே மதிப்பு கொடுக்குதுங்க. இப்ப சில விஷயங்கள் உலகத்துல நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் அது ரொம்ப மிக துன்பமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய ஆண் குழந்தைகளை மிக சிறப்பாக வளர்க்கணும். இதுதான் ஒரு வழி, வேற வழியே கிடையாது. ஆண்களை சிறப்பாக வளர்த்து பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். எந்த இடத்துல பெண்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டா உடனடியா சென்று உதவி செய்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற சிறு வயதிலிருந்து அந்த அறிவை கொடுக்கணும். அந்த அறிவை நாம வளர்த்து கொண்டு அந்த அறிவை நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு கற்றுக்கணும். இது ஒரு வழிதான். அதை கற்றுக் கொடுத்துட்டா எத்தனை ஆண் குழந்தைகள் அந்த மாதிரி வளர்றாங்களோ அங்க பிரச்சனையே வராது. அதுக்கு முதலாவதாக அந்த தன்னுடைய தாயையும் அந்த கருணையும் அந்த ஆண்கள் உணர்ந்துட்டாங்கன்னா அந்த பெண்ணினத்துக்கே மதிப்பு கொடுத்துருவாங்க. அதுக்குதான் மகரிஷி இதுவரை உலகத்துல எத்தனையோ அன்னைய இருக்கணும், தன்னை எடுத்தணும், தந்தை எடுத்தணும், எத்தனையோ டே எல்லாம் இருக்கு. ஆனா வேதாத்திரி மகரிஷி தான் முதலாக மனைவியர் தினம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்ப உண்மையான துறவி யாருன்னா மனைவிதான். அதாவது ஒரு 20 வருடம், 22 வருடம், 23 வருடம் ஒரு குறிப்பிட்ட வீட்டுல வளர்ந்து தன்னுடைய அன்னையோடு, தந்தையோடு, சகோதரிகள் இருந்து அந்த தாலி கட்டி கொண்டு அடுத்த அந்த நாளே முற்றிலுமாக அந்த அப்படியே திறந்துட்டு ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா உண்மையான துறவி யாருங்க? அவங்கதான் உண்மையான துறவி. ஒரு துறவு இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த தன்மை இயல்பா வந்துடும். ஆனா இந்த உண்மையானவே அவங்கதான். அதுக்குதான் அந்த மாதிரி ஒரு இத வைத்திருக்கிறாங்க. அன்னை லோகாம்பாள் அவங்க உயிரோடு இருக்கும்போது இந்த மனைவி நல வேட்புழை என்ற வைத்து அத இன்றளவும் சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு வர்றாங்க. அதனால அந்த பெண்ணினத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுல நம்முடைய கடமை, நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பேருடைய கடமை நம்முடைய ஆண் குழந்தைகளை நல்ல விதமாக வளர்த்து பெண்களுக்கு அவங்க எல்லா சூழ்நிலையிலையும் எந்த பொது இடத்துல கூட அவங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து அவங்க ஒரு பாதுகாப்பு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு இடத்துல நமக்கு தெரிஞ்ச குறிப்பிட்ட ஒரு நம்ம மட்டும் இருந்தோம்னு வச்சுக்கலேன், அங்க இருக்கிற பெண்கள்லாம் நம்ம குறிப்பிட்ட இதுல இருக்கிறவங்க ஆண்களோடு இருந்தாங்கன்னா ஒரு பாதுகாப்பா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இது புத்தம் புதுசு இடத்துல வேற மாதிரி இருக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் அதே போல இருக்கும். ஒரு முறை அருளநீர் பயிற்சியில மகரிஷி குறிப்பிட்டாங்க, எனக்கு இப்ப ரொம்ப பேர் லெட்டர் போடுறாங்க, என்னுடைய பெண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த அருள்நிதியை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு லெட்டரே எழுதுறாங்க. அவங்க பாருங்க நம்முடைய சங்கத்து மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை குறைச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு மீட்டிங்ல. பாருங்க எப்படி நடந்துக்கணும்னு பாருங்க. ஆக பொது இடத்துல கூட ஆண்கள் அதை அந்த அந்த ஆண்களை பெண்கள் பார்க்கும்போதே இவங்க அந்த மாதிரி பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குற மாதிரி இவங்கள நம்ம தயார்படுத்தணுங்க. இதுக்கு இதை தவிர வேற வகையில தீர்வே கிடையாதுங்க. நிச்சயமாக அதுவும் காலத்தால நடக்கும். அடுத்ததாக, எனது வருமானத்தில் 100% ஒதுக்கி பிறர் நலத்திற்காக செலவிட்டு வந்தேன். 100 ரொம்ப அதிகம் கிடையாது. 100 ரூபாயில 1 ரூபாய் செலவு பண்ணா போதுமானது. பிறர் நலத்துக்காக செலவு பண்ணு. ஏழைகளுக்கும் என்ன மாதிரி நமக்கு
நமக்கு தோணுதோ அந்த மாதிரி வந்து நிச்சயமாக ஒரு மாதம்னா எவ்வளவு வருமானம் அதுல இருந்து ஒரு சதவீதத்தை எடுத்து வைத்து பிறர் நலத்துக்காக நம்ம வந்து செலவிடணும். அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி நம்முடைய அறிவை கொண்டு மிக சிறப்பாக வந்து செலவிடணும். அந்த மாதிரி சேர்க்காத பணம், அந்த மாதிரி செலவிடாத பணம் பிற்காலத்துல சேர்த்து வைத்தா வரக்கூடிய தலைமுறையினர் அதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அந்த சேர்த்த செல்வத்தை நிச்சயமா அவர்கள் தவறான வழியில் தான் செலவு செய்வாங்க. இப்பவே அதை நம்ம வந்து கொடுத்து வச்சுட்டோம்னா அவங்க வந்து அந்த அவங்களும் வரக்கூடிய தலைமுறையும் நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்து வைத்த பணத்தை செலவு செய்வாங்க. நல்ல ஒரு சமுதாய மேம்பாட்டுக்கு செலவு செய்வாங்க. நாம வந்து இந்த 1% கொடுத்துட்டு மீதி சேர்த்து வைத்தோம்னா. ஆகவே அதையும் நாம நம்முடைய அறிவை கொண்டு நாம வந்து ஒரு முடிவு செய்வோம். இன்னொன்னு இந்த நேரத்துல வந்து டைம் ஆயிட்டுருக்குங்க. இன்னொன்னு இந்த இடத்துல முடிவு பண்ணோம். இந்த பொருளாதார துறையில மட்டும் என்ன தெரியுங்களா, பணம் சம்பாதித்து ஒரு வழி இருக்கு. என்ன வழி தெரியுங்களா? சேமிக்கிறது ஒரு வழியே கிடையாது. ஏங்க ஏற்கனவே மாதம் எனக்கு ஏற்கனவே தட்டுப்பாடா இருக்கு, இது போய் சேமிக்கிறீங்க, வேற வழியே கிடையாதுங்க. உங்களுக்கு 100 ரூபா செலவாகுன்னு வச்சுக்கோங்களேன். பணம் வந்து 100 ரூபா வருது, நீங்க 105 ரூபா வந்து செலவு பண்றீங்க. என்ன பண்ணணும்? 100 ரூபா வருதா, இல்ல 95 ரூபா செலவு பண்ணுங்க, 5 ரூபாய் எடுத்து நீங்க வந்து சேமிச்சுக்கணும். கண்டிப்பா நீங்க அதை சேமிச்சீங்கன்னா அது பார்த்தா அப்படிதான் இருக்குங்க. பிற்காலத்துல ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. ஆகவே கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கிறது ஒரே வழி சேமிக்கிறது தான், வேற வழியே கிடையாது. ஆகவே வரக்கூடிய வருமானத்துல எப்படி 1% நம்ம வந்து எடுத்து வந்து வைத்து பிற நலத்துக்கு செலவிடுறோமோ அதே போல அது சேமித்து வைத்தல் என்பது மிக முக்கியமானது. இது சொல்றப்போ ஒரு ஞாபகத்துக்கு வருது. ஒரு தடவை வந்து ஆழியர்ல அந்த செவ்வாய் புதன்லாம் வந்து மகரிஷியை நேரடியா பார்த்து நேரடியா கேள்வி எல்லாம் கேட்கலாம். அப்ப வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, திண்டுக்கல்ல இருந்து வந்தாரு. அவர் கேட்கிறாரு, அவரு தியானமே கத்துக்கல, இந்த மாதிரி மகரிஷிகிட்ட போய் பார்த்தா நல்ல ஒரு ஆசி வாங்கிட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக வந்தேன். அவர் என்ன கேள்வி கேட்டார் தெரியுங்களா? அதாவது நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றேன். ஏதோ காரணமா வந்து கடன் ரொம்ப வாங்கி கடன் தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப கடனை எப்படி செலுத்துறதுன்னு வந்து தெரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வரக்கூடிய வருமானம் இதுக்கே சரியா போயிடுது. என்ன பண்ணேன்னு தெரியல. இருக்கிற வேலையை விட்டுட்டு கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன். உங்களை யோசனை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பாருங்க மகரிஷி என்ன யோசனை கேட்க வராரு பாருங்க. அதுக்கு மகரிஷி என்ன சொன்னார் தெரியுங்களா? அதாவது இப்ப நீங்க வாங்கிட்டீங்க, வேற வழி கிடையாது. இருக்கிற வேலையை விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஆகவே இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அவங்களுக்கு வந்து கடனை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுங்க. வேலையை விட்டுறாதீங்க. வேலையை விட்டுனா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் அடிச்சார் பாருங்க. ஏங்க கடன் கொடுத்தாருல, ஏங்க கடனை திருப்பி கொடுக்கணும்னு அந்த கொடுத்தவன் எல்லாம் கவலைப்பட, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னாரு. ஏன்னா இந்த காலத்துல அந்த மாதிரிதான் இருக்குதுங்க. அதாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி இப்ப கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் தான் கலங்குற மாதிரி இருக்கு. அவங்களே கவலைப்படுற மாதிரி இல்ல. அந்த மாதிரி அந்த காலத்துல ஜோக் அடிச்சாரு. ஏங்க கொடுத்தாலுதாங்க கவலை பண்ணியாச்சோ, நீ எப்படி திருப்பி தருவானு சொன்னா அவன்ல கவலை பண்ணு, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னாரு. அதுல மிக முக்கியமான விஷயம், நன்றாக இந்த ஏன்னா பொருளாதார சிக்கல் இல்லாம இருந்தா நம்முடைய குடும்பம் நல்லா நடத்த முடியும். தியானம் வந்து ரொம்ப நல்லா வருங்க. கண்ணை மூடி உட்கார்ந்தா வந்து வேற ஏதாவது வந்ததுன்னா பிரச்சனை வந்தா தியானமே பண்ண முடியாது. அதனால ஒண்ணு என்ன தெரியுங்களா, கடன் வந்து வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. ஏங்க கடன் வாங்கணும் ரைட்டுங்க, கடன் கொடுக்க கூடாதுன்னு என்னங்க அர்த்தம்? சரி கொடுங்க, இது நல்லா இருந்தா கொடுங்க. ஆனா ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறந்துருங்க. வராதுன்னு மறந்துருங்க, ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்கலாம். ஆனா எதிர்பார்த்து கொடுத்தீங்கன்னா வரலன்னு ரொம்ப சிக்கலாயிடும். நல்லா பாருங்க, இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னா இது மகரிஷி அவங்க சொன்னதுதான். மகரிஷி அவங்க சொன்னதுதான். என்னன்னா உலகத்துல ரொம்ப பேரு கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்னா இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டுதான்னு சொல்லுவார். பிஹெச்எல்ல ஒரு தடவை நடத்தினாங்க.
ஒரு ப்ரோக்ராம் பெரிய அரங்கத்துல. முடிச்சு ஒரு கேள்வி கேட்டார். ஏங்க சுவாமிஜி, நான் ரொம்ப நல்லதே பண்ணிட்டு இருக்கேன், ஏங்க எனக்கு கஷ்டம் வராது, ஏன் எனக்கு கஷ்டமே வருது அப்படின்னா. அதுக்கு மகரிஷி அவங்க பதில் சொன்ன எப்படி துல்லியமா கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அதாவதுங்க, இன்னொன்னு பாருங்க, அந்த இது சொன்ன பாத்தீங்களா, நானு, குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் ஒன்றில் ஒன்று கெடாமல் பார்த்துக்கணும். முக்கியமானது ஏங்க, நீங்களே கஷ்டப்படுறீங்க, பட்ஜெட்ல மாதம் உங்களுக்கே கஷ்டமா இருக்கு. நீங்களே கஷ்டப்படுறப்ப இன்னொரு ஆளு கஷ்டப்படுறான்னு பைனான்ஸ்ல பணம் வாங்கி கொடுத்து அவன் கொடுக்காம ஓடிட்டானா, பைனான்ஸ்காரங்க உங்களை துரத்துறாங்கன்னா எனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னா ஏன் கஷ்டம் வராம இருக்கும்? ஆக அந்த மாதிரி செய்யக்கூடாதுல்ல. நம்மளை இயன்றளவு தான் செய்யணும். நம்மளே கஷ்டப்படுறப்ப எதுக்காக பைனான்ஸ்ல வாங்கி நம்மகிட்ட இருந்து கொடுத்துட்டு போயிட்டா கூட பரவாயில்ல. நம்ம பைனான்ஸ்ல வாங்கி கொடுத்து அந்த வட்டியை நாமே கட்டுனா எவ்வளவு கஷ்டமானது. அப்ப அந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாதுல்ல. ஆனா ரொம்ப கவனமாக அந்த இலகிய மனம் படைத்தவங்க எல்லாம் அறிவுல தெளிவாக இருந்து கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துல முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய சிக்கல் இதன் மூலமா குடும்பத்தெல்லாம் எவ்வளவு பெரிய சிக்கல் வருங்க. அதனால பொருளாதாரத்துறையில ரொம்ப கவனமா இருக்குங்க. அடுத்து, எனது ஆன்மா தூய்மை பெற மேன்மை பெற அகத்தவம் என்னும் அகநோக்கு பயிற்சியை பின்பற்றி சிறப்படைவேன். அப்ப நம்ம பிறந்ததனுடைய நோக்கமே 6வது அறிவில முழுமை பெற்று அந்த நிலைக்கு போகணும். எவ்வளவு காலம் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால அந்த காலம்லாம் நமக்கு தேவையில்லை, நிர்ணயம் செய்யவே தேவையில்லை. வேதாத்திரி மகரிஷி அவனுடைய குரு அருளின் காரணமாக தெளிவாக இப்ப கூட நீங்க அறிவில் எடுத்து முயற்சி பண்ணுங்க. இந்த பிறவியிலேயே அந்த நிலைக்கு போயிடலாம். தயவு செய்து உங்களை தாழ்வாக நினைத்து கொள்ள வேண்டாம். என்னங்க நான் சரியில்லைங்க, நல்லா தவம் பண்ணலைங்க, தச்சோகம் செய்ய வரமா, அது ஒண்ணுமே வேணாம். இதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த மாபெரும் வீட்டு ஏக்கம் இருந்தா போதும். அந்த ஏக்கம் கூட தேவையில்லைங்க, அதை கூட தடைப்படுத்திடும். நல்லா ஃப்ரீயா இருங்க. அந்த வேதாத்திரி மகரிஷி அவர்களின் குரு அருளின் காரணமாக நாம அனைவரும் இந்த பிறவியிலேயே நிச்சயமாக அந்த நிலைய அறிவினுடைய முழுமைய அடைய முடியும். ஒரு முறை மகரிஷி அவங்க சொன்னாங்க, அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, காரியத்தை ஒத்தி போட்டுட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட வயது 60-70 வயது ஆயிடுச்சுன்னா ஒத்தி போடுவாங்க. அவ்வளவுதான், வயதாச்சுமே ஒன்றும் பண்ண முடியாது, இனிமே அடுத்த பிறவியில பாத்துக்கலான்னு ஒத்தி போட்டு அடுத்த பிறவிக்கே ஒத்தி போட்டுருவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த பிறவியிலேயே நிச்சயமாக நம்ப மாட்டீங்களா? சத்தியம் உரைக்கின்றேன். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளின் காரணமாக இந்த பிறவியிலேயே நாம் அறிவுல முழுமை பெற்று ஞானம் பெற்று மிக சிறப்பாக அந்த விடுதலை உணர்வோடு மிக அற்புதமாக நாம் ஆனந்தமாக வாழ்க்கையை நடத்த போறோங்க. நிஜமா இது என்னுடைய கற்பனையோ என்னுடைய ஆசையோ கிடையாது. செயல் விளைவு தத்துவத்தின்படி வேதாத்திரி மகரிஷி அவர்களின் ஏக்கப்படி அத்துணை பேருமே அந்த பிரம்மஞானிங்கிற பட்டம் கொடுத்தாரு பாத்தீங்களா, அப்பவே கதை முடிஞ்சுதுங்க. ஆகவே நாம அத்துணை பேருமே அந்த நிலைக்கு போக முடியும். குருவ வேதாத்திரி மகரிஷி அவர்களை மேலும் கெட்டியாக பிடித்து, இப்போது பருவுடையிலே இல்லை என்றால் கூட நம்புங்க, தயவு செய்து நம்புங்க, தயவு செய்து புரிந்துங்க. எப்படி எல்லாம் உள்ளது, எங்கும் உள்ளது, எல்லாம் அறியும் ஆற்றலுடையது அப்படின்னா வேதாத்திரி மகரிஷி அவர்களும் அவ்வாறே முழுமையான நேருக்கு நேர் அந்த அனுபவித்த காரணத்தினால நான் சொல்றேங்க.
இப்பவும் நம்புங்க, இப்பவும் கெட்டியாக பிடிங்க. அந்த அந்த உயிர் கலப்பின் காரணமாக மாற்றம் ஏற்பட்டு அந்த நிலையை அடைய முடியும். இன்னும் சொல்லுவாங்க மகரிஷி, இந்த சமைக்கிறத விட ஈஸியானது பிரம்மஞானம் அடையுது. வேற என்ன சொல்லணும்? வேற என்ன வேணுங்க? வேற ஒண்ணுமே தேவையே கிடையாதுங்க. ஆக அந்த எல்லாம் உள்ளது, எங்கும் உள்ளது, எல்லாம் அறியும் ஆற்றலுடையது அப்படிங்கிறது இயற்கைக்கு மட்டும் கிடையாது, அந்த சுத்தவெளிக்கு மட்டும் கிடையாது. அந்த சுத்தவெளியா மாறின வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் பொருந்தும். அத நம்புங்கன்னு சொல்லல. ஏன்னா நம்பிக்கைன்னு வந்தா இன்னொன்னு அவநம்பிக்கை வந்துடும் எப்பயாவது ஒரு சமயத்துல. ஆனா அதுல விசுவாசமாக இருக்கு. விசுவாசம் அதான் முடிஞ்சிச்சு. முழுமையாக ஏத்துக்கிறதுக்கு தான் விசுவாசம் பெறுங்க. அந்த மாதிரி வேதாத்திரி மகரிஷியோடு அந்த விசுவாச நிலையிலே நாம இருந்தோம்னா இந்த பிறவிலேயே அந்த சுதந்திரமாக அந்த விடுதலை பெற்று மிக சிறப்பாக நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். அப்ப என்ன பண்ணலாங்க? ரொம்ப காலமா நான் சொல்லுவேங்க. மகரிஷி என்ன கேட்கிறாரு? என்ன கேட்கறது தெரியுங்களா? குரு காணிக்கு என்ன கேட்கிறாரு? ஒருத்தர் மகரிஷி கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்த சிகரெட் குடிக்கிறதுனால நிறுத்த முடியல அப்படின்னு கேட்டார். என்ன சொன்னாரு தெரியுங்களா? அந்த உங்ககிட்ட இருக்க தீய பழக்கத்தை என்கிட்ட குரு காணிக்கையா கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. ஏங்க, எத்தனை பேர் குரு காணிக்கை என்னென்னலாம் கேட்கிறாரு? உங்களிடத்துல கூடிய தீய பழக்கத்தை என்கிட்ட குரு காணிக்கையா கொடுத்துருங்க அப்படின்னா அவர் என்ன மாதிரி ஒரு மகானா இருப்பார். ஏன்னா கொடுத்துட்டீங்கன்னா குரு காணிக்கையா கொடுத்துட்டா திரும்ப கேட்கக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டுலாம் போய் கிஃப்ட் கொடுத்தா அடுத்த போய் நான் நேற்று கிஃப்ட் கொடுத்தேன் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப குருக்கு காணிக்கையா கொடுத்தாலும் திரும்ப கேட்கக்கூடாது. அப்ப உங்ககிட்ட தீய செல்வ எனக்கு குரு காணிக்கைய கொடுத்துருங்கன்னா அவர் என்ன மாதிரி இருப்பான்னு பாருங்க. இப்ப கூட நீங்க நீங்க அறிவு தாங்க, அறிவால நீங்க முடிவு எடுங்க. அவரை கெட்டியா பிடிக்கலாம். இன்னும் ஒண்ணே சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேங்க. பாருங்க, ஒருத்தர் இருக்கிறாரு, தலைவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. நீ செத்துப்போ அப்படின்னா செத்து போறாங்க. ஒருத்தர் கிடையாதுங்க, 2 பேர் கிடையாதுங்க, 3 பேர், நூற்றுக்கணக்கான பேரு ஒரு தலைவர் செத்து போனா செத்து போறாங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லைங்க? எங்க என்ன வேணாலும் கொடுக்கலாங்க. அந்த உயிர் பயம்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? நிச்சயமா யாரா இருந்தாலும் உயிர் பயம் இருக்குங்க. ஆனா ஒரு தலைவனுக்காக அது மாதிரி ரொம்ப பேர் இப்போ கூட இருக்கிறாங்க. மனித வெடிகுண்டாக பிளான் பண்றாங்க. இந்த நாள்ல, இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல பக்கத்துல போய் வெடிச்சுக்கணும், செத்து போயிடணும்னா அது எந்த மாதிரி மனநிலை இருக்கும் பாருங்க. என்ன மாதிரி மனநிலை? உயிரே போகணும், எதை வேணும் கொடுப்பாங்க, யாரோ உயிரை கொடுப்பாங்க. உயிர் பயம், உயிர் போயிருக்கலாம், மரண பயம் எல்லாத்துக்கும் மனிதனுக்கு இருக்கத்தானே செய்யும். அத்தனை பேரும் மனித வெடிகுண்ட வெடிச்சு கொடுக்குறாங்கன்னா தலைவன் சொன்னதுக்காக இந்த மாதிரி மனித வெடிகுண்டாக. ஏங்க, தப்பான காரியத்துக்கே இந்த மாதிரி மனித வெடிகுண்டா செயல்படுறாங்கன்னா அந்த மாதிரி தலைவன் தப்பான வழி நடத்துறான். ஒரு தலைவனுக்கு 100கணக்கான உலக அமைதிக்காக பாடுபடுற வேதாத்திரி மகரிஷிக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை வரேன்னு யாராவது வேதாத்திரி மகரிஷிக்கு அவங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறாங்களா? என்னங்க கேட்கிறாரு?
உங்க உயிரையா கேட்கிறாரு. உயிரை கேட்கிறாரு. உங்களுடைய குடும்பத்தை நல்லா நடத்துங்கன்னு கேட்கிறாரு. குரு காணிக்கைன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்க நல்லா நடத்துறீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய செய்யக்கூடிய குரு காணிக்கைன்னு கேட்கிறாரு. இந்த வேதாத்திரி மகரிஷி மேல நம்பிக்கை வைத்த நம்மளால செயல்பட முடியலையா? போனதெல்லாம் போட்டுங்க. இனிமே அந்த மாதிரி அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இல்லாம அறிவுல தீர்மானமாக முடிவெடுத்து அதை நான் கொண்டு போவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அறிவுல முடிவெடுத்தா நம்முடைய எண்ணத்துடைய ஆற்றலின் காரணமாக இன்னும் எத்தனையோ பேருடைய உலக மக்களுடைய மூலையில போய் மோதி அந்த காலகட்டம் வரும்போது அத்தனை பேரும் இதை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுத்தி அந்த உலக அமைதிய நிச்சயமாக அந்த அவர் கண்ட அந்த உலக அமைதிய நிச்சயமாக நம்மால கொண்டு வர முடியுங்க. ஆகவே அந்த முறையிலே நாம் தெளிவாக ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. கவலையே படாதீங்க. தியானம் பண்ணாலும் பரவாயில்ல. அதாவது வரலன்னு நினைக்காதீங்க. இந்த பிறவில அறிவுல முழுமை பெறுவேன் அப்படிங்கிற உறுதியோடு அறிவின் தெளிவோடு வேதாத்திரி மகரிஷி அவங்களை கெட்டிய அப்படிங்க அந்த நிலைக்கு நிச்சயமா முடியும். அதுக்கு தயாராக இருக்கிறார். ஆகவே அந்த முறையில நாம் அனைவரும் ஒன்றிடந்து இந்த உலக அமைதிக்காக பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த கேப்பார் பார்த்தீங்களா மகரிஷி? அந்த சுத்தவெளி எல்லாத்தையும் கூப்பிட்டான். ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே அங்க இல்லைங்க. சுத்தவெளியில ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டியா நிக்கிறான். அதனால அவங்கிட்ட கேட்டு பிரயோஜனம். ஏன்னா அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. நடமாடும் தெய்வங்களாக உங்களையே நான் கேட்கிறேன் அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்வாங்க. ஆக அந்த முறையில இன்றைக்கு என்னை பேச வைத்த தெய்வங்களான உங்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரு மிகச்சிறந்த ஒரு உணர்வான உரை, நம் உணர்வுக்குள் புகுந்து வேலை செய்யக்கூடிய ஒரு உரை. உண்மையாலுமே மகரிஷி அவர்கள் இருந்திருந்தா அந்த சிந்தனையை எப்படி நம்ம கிட்ட கொடுத்திருப்பாங்களோ அந்த அளவிற்கு ஐயா அவர்கள் மிக ஆழமாக, மிக தெளிவாக, நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரோ ஒருத்தருடைய உரை நமக்கு நான் நிறைய பேர் பூஸ்டப் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு பூஸ்டப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு யாரோ ஒரு சிலரோட உரை கேட்கணும்னு நினைக்கிறப்ப மனோகரன் ஐயா அவர்களுடைய முதல் உரையிலேயே எனக்கு அந்த ஒரு தாக்கம் இருந்தது. ஒவ்வொரு உரையிலையுமே அவங்க பேசுறப்ப உண்மையாலுமே இந்த வேதாத்திரியத்திற்காக இந்த பிறவியாக இருக்கணும், வேதாத்திரிய கொள்கையை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு பிறவியாக இருக்கணுங்கிறதுல இந்த ஆழம் திடம் அதிகரித்து கொண்டே இருப்பதை நானே உணர்கிறேன். நீங்க எல்லாருமே அதை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு ஐயா அவர்களுடைய உரை இன்னைக்கு அமைந்திருந்தது. நகைச்சுவையாக அதை தொடங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நம்மிடம் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு ஐயா அவர்கள் இந்த உரையை நிறைவு செய்திருக்கிறார்கள். எத்தனையோ பக்கம் நாம் இந்த கர்மயோக வாழ்க்கை நெறிகள் 10ங்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம், சிலர் பேசியும் கூட இருக்கிறோம்.
ஆனா அதுல இந்த அளவுக்கு ஒரு ஆழம் இருக்கிறதா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அந்த 10 விதிகளை பயன்படுத்துவதற்கு முயற்சி. ஐயா அவங்க அந்த விளக்கம் படித்தது எல்லாமே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கூட அந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப ஐயா அவங்க படித்த அதே உரையை நாம டெய்லியும் காலையில எந்திரிச்சு ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கொள்ளணும். படிக்கிறதுக்கு என்ன ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம். நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு நாளும் இதை சங்கல்பமாக எடுத்து செயல்படுத்தும் போது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம அளவிலும் உலக அளவிலும் ஏற்படுத்த முடியும். அதை நிச்சயமாக செய்வோம். ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த பிறவியிலேயே இறையுணர்வு பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலே அது நிச்சயமாக இயற்கை நம்மை அந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் என்ற அளவிலே ஒரு தெய்வீகமான அற்புதமான உணர்வுரையை வழங்கிய ஐயா அவர்களை நாம் அனைவரும் இணைந்து வாழ்த்தி மகிழ்வோம். எல்லாரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். உலக நலத் தொண்டர் இறை ஆசிரியர் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உலக நலத் தொண்டர் இறை ஆசிரியர் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உலக நலத் தொண்டர் இறை ஆசிரியர் மனோகரன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினார் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அன்பர்களே,